நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தேமுதிக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணன் வழங்க கேட்கலாம். வினீத் சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி தற்பொழுது இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக தகவல் வெளியாகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகள் சந்தித்து சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே சந்தித்து பேசியிருக்கிறார்கள். தேமுதிக பொறுத்தவரை 10 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என கூறிய நிலையில் அதிமுக தரப்பில் ஒட்டுமொத்தமாக 5 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. அதே போல தேமுதிக பொறுத்தவரை கடந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட 14+1 அதே போல மக்களவை அதே போல ஒரு மாநிலங்களவை சீட்டு ஒதுக்கக்கூடிய கட்சியிடம் தான் கூட்டணி அமைக்கப்படும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்திருந்தார். இது என்னுடைய கருத்து கூட இல்ல, மாவட்ட செயலாளருடைய கருத்து என்று தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தேமுதிக விருப்பப்படக்கூடிய மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தொகுதிகளை அதிமுக ஒதுக்க மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல அதிமுக மட்டுமில்லாமல் பாஜகவும் ஒருபுறம் தேமுதிகவுடன் கூட்டணி வைக்க கடந்த ஒரு வாரமாக பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்து வருவதாகவும் தகவல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று தினம் அதிமுக தரப்பிலிருந்து மூத்த நிர்வாகிகள் பிரேமலதா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில வாரங்களில் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி இறுதி செய்யப்படும் எனவும் 4 அல்லது 5 தொகுதிகளை அதிமுக தரப்பிலிருந்து ஒதுக்கக்கூடும் எனவும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது.